ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஒரு திட்டம் மூலமாக குறிப்பிட்ட தொகையை நிலம் வாங்கிறதுக்கு மானிய உதவித்தொகையாக கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது எந்த திட்டம் மூலம் கொடுக்கப்படுது, இந்த திட்டம் மூலமாக யாரெல்லாம் பயனடையலாம், எவ்வளோ தொகை நிலம் வாங்கிறதுக்கு இந்த திட்டம் மூலமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழக அரசு தட்கோ மூலமாக நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் வாங்கிறதுக்கு ஒரு மானியத் தொகையை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தட்கோ அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். TAHDCO இதுதான் தட்கோ அப்படிங்கிறது. தட்கோங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதை தான் தட்கோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மூலமாக தான் நிலமற்ற ஏழை எளிய ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இந்த நிலம் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மானியத் தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் தட்கோ மூலமாக செயல்படுத்துகிற இந்த திட்டம் மூலமாக, அதாவது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், இந்த திட்டம் தட்கோ மூலமாக செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. இந்த திட்டம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் நிலம் வாங்கணும்னா இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திட்டம் மூலமாக நிலம் வாங்கிறதுக்கு மானியத் தொகைக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் உமனாக இருக்கணும், அதாவது SC/ST பிரிவினரை சார்ந்தவராக இருக்கணும். இதுக்கு தேவையான அடுத்த தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 18லேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி இன்கம், அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டும் இருக்கக்கூடாது, அதாவது நிலங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அடுத்த முக்கியமான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்து மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தட்கோ மூலம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மானியத் தொகையும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. இந்த திட்டத்துக்கு தேவையான அடுத்த தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விவசாய நிலத்தை மற்றவங்களுக்கு விற்றுருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மாற்றி கொடுத்துருக்கக்கூடாது. இந்த திட்டம் மூலமாக நீங்கள் நிலம் வாங்க போகிறதுக்கு விண்ணப்பித்து உங்களுக்கு பணம் வந்த பிறகு நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்கன்னா அந்த நிலத்தை நீங்கள் SC/ST பிரிவினரை சேர்ந்தவர்கிட்ட வாங்கக்கூடாது. ஷெட்யூல் கேஸ்ட் அல்லாத பிரிவினர்கிட்டேருந்து தான் நீங்கள் நிலத்தை வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த திட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய மானியத் தொகையில் நீங்கள் நிலம் வாங்குறீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த நிலத்தை நீங்கள் விற்க முடியாது. நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் மூலமாக நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்கன்னா நஞ்சை நிலம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் வாங்கலாம். அதேமாரி புஞ்சை நிலம் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற லிமிட்டும் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 5 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் புஞ்சை நிலம் இது மூலமாக வாங்கிக்க முடியும். இந்த திட்டம் மூலமாக நீங்கள் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்கோ.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து பயனடைய முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.